வாழையடி வாழைங்கிற கதை இருக்கட்டும். நான் வாழைத்தோப்புக்காக வரல. நான் வந்திருக்கிற மேட்ரு வந்து முருங்கைக்காவுக்காக வந்திருக்கிறேன். கருவேப்பிள்ளைக்கு வந்திருக்கிறேன். மெயினாக முருங்கைக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் பாதியும் தாண்டி இதுக்குள்ளே என்னென்ன மாட்டுது, பப்பாளி பழம், சுண்டை செடி, இதில் சயின்டிஃபிக்காக நல்லா கேட்டுங்க. ஏன் வாழை இலைக்கே வந்துடுறேன். இந்த முத்திரை இலைக்கு பவர் கிடையாது. இந்த முத்திரை இலைக்கு பவர் கிடையாது. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இலை இது மாதிரி கிழிஞ்சி போனால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ வாழை இலைக்குள்ளே எவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம், இந்த இருக்கு பாருங்கள், எல்லாம் கொழுந்தா இருக்கா. இந்த கொழுந்து இலையில் நீங்கள் இந்த சுட சுட சாதம், அதுவும் அசைவ பிரியர்கள், அந்த இது மீன் குழம்பு, இன்னொன்று சொல்லுவாங்கன்னா கோழி குழம்பு, அதேமாரி சுட சுட வெஜிடபிள் சாப்பிட்றவங்க கொதிக்கணும், அப்படியே ஆவி பறக்கணும். இதில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக் இருக்குங்கிறதுக்கான பெரிய தாத்பரியம். நீ சூட்சமாக யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம், எனக்கு 69 வயசு ஆகுது. நான் எங்கே போனாலும் எனக்கு இதுமாரி கொழுந்து இலை வேணும்னு கேட்பேன். ஆனால் ஒரு சில இடத்துல நான் போய் உக்காந்தோடனே கொழுந்து என்னை தேடி வரும். ஓகே, அடுத்தது முக்கியமாக முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய்க்கு மெயினாக நான் முருங்கைக்காய்க்கு தான் டாபிக் வந்திருக்கேன். அதுக்கான காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கேன், வாழை இலையுடைய மகத்துவத்தை சொல்லிட்டேன். இப்போ சுண்டைக்காய் இங்கே ஏகப்பட்டது. எங்கள் மாமனார் வீட்டில் சுண்டைக்காய் வாழை இல்லை, செடியெல்லாம் அழுகி பிடிச்சான், செத்து போச்சான். இந்த சுண்டைக்காய்க்குள்ளார எவ்வளோ பவர் இருக்குங்கிறதுக்கான பெரிய பத்தியம். அல்சரு டாக்டருக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க. அல்சருன்னு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்ருக்காங்க. வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு சுண்டைக்காய் வத்தை. கொத்தாக இருக்கும். அது இப்போ தான் பூ வச்சுருக்குது. அதனால தான் நம்மளுக்கு தான் காய்க்க போகுது. அதனால தான் நான் செடியை உங்களுக்கு எடுத்துருக்கேன். இந்த பப்பாளி பழம், இந்த பப்பாளிக்குன்னு நாட்டு பப்பாளி, அதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. அதை நான் அப்புறமே சொல்கிறேன். இந்த மிளகுல கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த பப்பாளி விதையை தான், மிளகுல வந்து பப்பாளி விதையை தான் கலப்படம் செய்வாங்க. மிளகுல கலப்படம் செஞ்சதுனால பப்பாளி பழத்தை விதைய கலப்படம் செய்யறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். அதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. செஞ்சது கலப்படம், விலைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிறதுனாலும் சுண்டைக்காய் செடி வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கான பெரிய மருத்துவ குணம். இப்போ தான் பூ வச்சுருக்குது. எல்லாம் காய்க்க போகும்போது அவ்வளோ இது. நம்ம என்னென்னமெல்லாம் வாங்குகிறோம். அந்த சுண்டைக்காய் வாங்கிட்டு போகிறது கிடையாது. குடிய வரைக்கும் சுண்டைக்காய் எங்கே விற்றாலும் ஏதாவது மருத்துவ குணம் மாரி ஒரு ஆளாக்கு என்னமோ 20 ரூபாய் கூட விற்கிறாங்க. அந்த ஆளாக்கு வாங்கிட்டு போய் சுண்டைக்காயை துவட்டல் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதாவது கறி வடகம்னு சொல்லுவாங்க. வத்தல் குழம்பு வைக்கும்போது சுண்டைக்காய் வத்தலை போடுவாங்க. அந்த சுண்டைக்காய் வத்தலை வாங்கி போட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்சர் நோய்க்கு வரும். அடுத்து இந்த பப்பாளி பழத்துக்கு வந்தேன். பப்பாளி பழத்தை, நாட்டு பப்பாளியை சாப்பிட்டிங்கன்னா
அது என்றைக்கு சாப்பிட்றது, எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டா ரொம்ப பவர்ஃபுல். இந்த வாழை இலைக்கு சொல்லிட்டேன். வாழை இலைக்கு சொன்ன பிறகு பப்பாளி பழத்தை ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு கண் பார்வை கருடன் மாதிரி கழுகு பார்வைன்னு சொல்கிறோமே, அதில் கிடைக்கும். இப்போ திரும்பவும் முருங்கைக்காய்க்கு வந்துட்டேன். முருங்கைக்காயுடைய மகத்துவம் இந்த மரத்துலேருந்து பறிக்கப்பட்டது. தெரியுதுங்களா? ஒரு முளம்தான். இதுதான் நேச்சர். சாட்டையாக நீட்டாக இருக்கிறதெல்லாம் இயற்கையில் வந்து வளர வைக்கிறது. அது ரொம்ப நாளைக்கு வளராது. இதுதான் பல வருடங்களாவது கிடைக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த முத்தி போச்சுன்னு சொல்கிறோமே, இது இலை கொழுந்து இலை முருங்கைப்பூ அவ்வளோ பவர். இப்போ வந்து இது வந்து பிரிச்சே காமிச்சிடுறேங்கண்ணே, பிரித்து காமிக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியாதனால இந்த விதைக்கு தான் மகிமை. இதில் இந்த கட்டை முருகங்களை வந்து எவ்வளவு முத்துனாலும் பிஞ்சாக தான் ருசியாக தான் இருக்கும். ஆனால் வெறும் முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்து தான் எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் என்ன இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, இந்த முருங்கைக்காயை இதுமாரி முத்தி போன விதையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குழந்த பிறக்காமல் இருக்குதில்ல, ஆணும் பெண்ணுக்கும் அவ்வளோ பவர். இதை விதையை இந்த கட்டை முருகை எங்கே கிடைக்குதோ முத்தி போனது கடையில் உள்ளவங்களாம் தூக்கி கொண்டு வெளில போட்டுருவான். வீட்டில் உள்ளவங்களாம் ஏன் வாங்கிட்டு வந்து திட்டுவாங்க. அதை திட்டெல்லாம் வாங்கிட்டு நீங்களே மெனக்கெட்டு இதை வந்து அது மேலே இருக்கிற தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையை பொரியல் பண்ணி எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு குழந்த சீக்கிரமாக பிறக்குங்கிற மாற்றம் இல்லை. இந்த விஜய் இந்த இது இந்த விதையை அப்படியே எடுத்து பிரித்து காமி. இதை வந்து எந்த அளவுக்கு இதை வந்து இந்த விதைங்களை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு இதையும் நறுக்கி போட்டுட்டு அதை வந்து வாயால் எலும்பை வந்து யூஸ் பண்ணால் அந்த சாறு உடம்புக்கு எசன்ஸ். ஒரு சான் தான் இருக்குது. இந்த ஒரு சானுக்குள்ளார எஞ்சான் உடம்புல ஒரு சான் அளவு தான் நம்முடைய எனர்ஜியை கொடுத்துட்ருக்கு. பப்பாளி பழத்துக்கு சொல்லியாச்சு, தென்னம்பிள்ளைக்கு சொல்லியாச்சு, வாழை குழுத்து இலைக்கு சொல்லியாச்சு, சுண்டைக்காய் சொல்லியாச்சு, முருங்கைக்காய்க்கு. ஏன் நிறையா பேருக்கு குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு காரணம் இதை வந்து சைவ பிரியர்களுக்கு. இந்த சைவ பிரியர்கள் வந்து ஏன் சந்தான பாக்கியம் கிடைக்கல வயசாகிட்டுக்குன்னா, அவங்க வந்து பூண்டு ஊறுகாவையும் பூண்டாகவே சாப்பிட்டுட்ருக்காங்க. குழம்புல பூண்டு சுத்தமாக விலகிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த முத்தி போன முருங்கைக்காயை தூக்கி வேண்டான்னு ஒதுக்காமல் அதை வாங்கிட்டு வந்து உள்ளா இருக்கிற சீடு, முத்துன சீடை இல்லை கடையிலேயே போய் முருங்கை விதையை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கூட சமைச்சு சாப்பிடுங்க. பட் நம்ம வெறும் முருங்கைக்காயை நீட்டிட்டாக இருக்கிறத வந்து சாப்பிட்றதுனால வாசனை தான் கிடைக்கும், இந்த எனர்ஜி கிடைக்காது.
சாட்டையாக இருக்கும், 6 உயரத்துக்கு கூட இருக்கும். பட் இதுக்கு தான் பவர். இதுக்கு வந்து நிறைய செடியை வளர்க்குறதுக்காக போய் நிறைய இந்த தோட்டக்கலைத்துறையில் போய் கேட்டால் அவங்க சொன்ன வார்த்தை, சார் இப்போல்லாம் கலப்பணம் தான் சார் வருது, நீங்கள் வந்து கிடைக்காத வாய்ப்பு இல்லை. ஏதாவது எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா முத்தின மரம் பெருசாக ஆழ மாதிரி தடிப்பாக கட்டி அணைக்கிற மாதிரி மரங்கள் இருந்தால் அந்த கிளைகளை வாங்கிட்டு வந்து வெட்டி சாணம் தடவி வச்சு வளர்ந்திங்கன்னா அதுதான் நேச்சரு, அது எங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஒரு முக்கியமான தோட்டக்கலைத்துறையில் இருக்கிற அதிகாரி தெரிவித்தார். ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த சைவ பிரியர்களுக்கு வந்து சந்தான பாக்கியத்துக்கு இது தான். ரெண்டாவது, அவங்க பூண்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இங்கே எங்கே பார்த்தாலும் பூண்டு ஊறுகாய் தான் விற்கிறாங்க. பூண்டு ஊறுகாய் சாப்பிடாமல் பூண்டை வாங்காமல் இருந்தாங்கன்னா, இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடனே குழந்தை பிறக்காது. ஏற்கனவே உடம்புல வந்து பூண்டு சார்ந்து உறைஞ்சி போச்சு. அது மாறுறதுக்கு அதை நிறுத்தினாங்கன்னா இதை 6 மாதம் சாப்பிட்டா தான் அதை காலி பண்ணுறதுக்காகும். என்னப்பா நான் சாப்பிட்டேன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை, உண்மையான ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. அதேமாரி அசைவ பிரியராக இருந்தால் கோழி, நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து வேறு எதுவும் சாப்பிடாம நாட்டுக்கோழி அடித்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு பாருங்கள், சந்தான பாக்கியம் கிடைக்கும். முருங்கைக்காய் ட்ரம் ஸ்டிக். ஏன் ட்ரம் ஸ்டிக்குன்னு பேர் வச்சான்னா, ட்ரம் அடிக்கிறதுக்கான அந்த ஆட்டுத்தோலில் வந்து தயார் பண்ணுறக்கு தான் ட்ரம்மு. அப்பேற்பட்ட ட்ரம்மை வந்து அடிக்கிற அளவுக்கு ஒளி எழுப்பக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டிக்குக்கு டெம்பராக வளையாமல் உடையாமல் இருக்கனால தான் ட்ரம் ஸ்டிக்குன்னு வச்சான். அதனால தான் அதே டெம்டேஷனும் தெம்பும் இருக்கனால தான் இதுக்கு பேர் ட்ரம் ஸ்டிக்கு. ஒன்று விலைக்காரனும் காரணம் இல்லாமல் இந்த முருங்கைக்காய்க்கு போய் ட்ரம் ஸ்டிக்குன்னு வைக்கல, நீட்டாக இருக்குங்கிறதுக்காக வைக்கல. இயற்கையிலே இதுக்கான டெம்டேஷன், டெம்பரு, ஃபெய்த்ஃபுல், எல்லா விதமான என்ன சொல்லுவோம் ஊட்டச்சத்து, ஹெர்பல், நேச்சுரல் ஃபுட், எனர்ஜி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ட்ரம் ஸ்டிக்குன்னு வச்சுருக்கிறான். வாழ்த்துக்கள்.